ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக்னிக் சென்னை. என் மேலே செம்ம கடுப்பில் இருப்பீங்க. ஏன்னா ஒரு 10 நாளாக நான் ஒரு வீடியோ போடல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், தன்னால் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இது பிரச்சனையாக வந்து அந்த பிரச்சனை தான் வீடியோ போடவும் இல்லை. இப்போ அந்த பிரச்சனை வந்து நான் கிளாரிஃபை பண்ணியாச்சு. சரி, ஓகே வாங்க நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன நீ வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹோண்டா DIO வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி டெட் ஆகிடுச்சு. இப்போ நான் நியூ பேட்டரி மாற்றலான்னு பார்த்தா நான் ஒரு டவுட்டாக இருந்தது, எந்த பேட்டரி மாற்றலாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. நிறைய கம்பெனி எக்ஸைட் இருக்குது, ஆம்ரான் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. சரி, நம்ம தான் குழப்பத்தில் இருக்கமே, மெக்கானிக்காண்ட போய் கேட்பேன்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறார், அவரும் அதை சொல்கிறார், எக்ஸைட் இருக்குது, ஆம்ரான் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றாரு. நம்மளும் அங்கே போய் கேட்டால் அங்கேயும் எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக கிளியராக. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பேட்டரி மாற்றினீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன பேட்டரி மாற்றணும் அப்படின்னு ஒரு கிளாரிஃபை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா கிடச்சிரும். எந்த டவுட்டும் இருக்காது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம டெக்னிக் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹோண்டா DIO இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி ஆல்ரெடி கைட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பேட்டரி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ரான் தான் வாங்கியிருக்கேன். இந்த பேட்டரி நான் ஏன் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆம்ரான் தான். ஏன்னா இந்த மெக்கானிக்காக என்ன சொன்னார், நீங்கள் கம்பெனி பேட்டரியாக நீங்கள் எக்ஸைடு ஆம்ரான் அது மாதிரி நீங்கள் சஜஷன் பண்ணாரே தவிர இந்த பேட்டரி நீங்கள் வாங்க போடுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் மெக்கானிக்கு இல்லை சர்வீஸ் சென்டரில் ஏன்னா இருந்தால் கூட நீங்கள் ஏதாச்சும் அங்கே உங்கள் தெரிஞ்ச சர்வீஸ் சென்டர்லேயே போய் கேட்டு பாருங்கள், உங்கள் வண்டிக்கு என்ன மேட்ச் ஆகுமோ நீங்கள் அதை தான் வாங்கி போடணும். மேட்ச் ஆகுன்றது அதை விட முக்கியமாக அந்த பைக்கில் நீங்கள் ஸ்டாக் பேட்டரி என்ன இருக்குது அதை செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது ஸ்டாக் பேட்டரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போது டெஸ்ட் அண்ட் ட்ரைவ் நம்ம பண்ணுறது. ஆனால் கம்பெனி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் இப்போ பண்ணி தான் செக் பண்ணி தான் அந்த பேட்டரி போட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அந்த பேட்டரி நம்ம மடியில் போட்டிருப்பாங்க. அதனால தான் அது லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்களாக மாற்றதை விட கம்பெனிக்காரனே அதை மாற்றிருப்பாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அப்படி இருக்க சொல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டாக் பேட்டரி என்னவோ மேக்ஸிமம் அதே வாங்கி அதில் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த இப்போ என்னோடய பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4Ah பேட்டரி, அது 12 வோல்ட்டு 4Ah. அதுலேயே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 5Ah 7Ah 8Ah நிறைய பேட்டரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது. நம்ம பேட்டரியில் என்ன கெப்பாசிட்டி அதே வாங்கி போடுங்க. ஏன்னா நம்ம வண்டியில் இருக்க ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மாற்றி போட்டோன்னா ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆச்சுன்னா நீங்கள் மொத்த ஒயரையும் செலவு பண்ணி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படியே சப்போஸ் நீங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி மாற்றுற மாதிரி இருந்தால் கூட உங்கள் மெக்கானிக்கான கேளுங்க. உங்கள் மெக்கானிக் என்ன சொல்கிறாரோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் அதை பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேலை தெரிஞ்சுதான் மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெரிய பைக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்டு, KTM, அப்புறம் இந்த R15 அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போது 8Ah போடுறாங்க. அதாவது 12 வோல்ட்லேயே 8Ah பேட்டரி இருக்கு. சொன்னால இப்போது 4Ah 5Ah அது மாதிரி 8Ah பேட்டரி போடுறாங்க. அந்த கெப்பாசிட்டி அதிகம் அது. ஏன்னா ரேஸ் பைக்குன்றதுனால அந்த ஹெட்லைட்டில் ரொம்ப நல்லா பவராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைல் லைட்டு இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபுக்கு வந்து இருக்க மோட்ரு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நம்ம DIOவோட. அதனால் வந்து கெப்பாசிட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட உங்கள் மெக்கானிக்கு அவங்க என்ன சஜஷன் பண்ணுறாங்களோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எதுவும் பேட்டரி எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அதை மாற்றிடாதீங்க. மாற்றி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்க பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதான் உங்களை ஒயருக்கு நல்லது, உங்கள் வண்டிக்கு ரொம்ப நல்லது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தனால உங்களுக்கு எந்த பேட்டரி போடணும், எந்த பேட்டரி மாற்றினா எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இத்தனை வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டெக்னிக் சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல்ஸ் தட்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.